الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு தராவி தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி இந்த ரமதானை கொண்டு நம்முடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி சிறப்பான ஒரு சௌபாகியம் நிறைந்த வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே சூரா யூசுஃப் ஓதப்பட்டது. சூரா யூசுஃபை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இதை ஒரு அழகிய சரித்திரம் என்று கூறுகின்றான். நஹ்னு நக்குஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். சாதாரணமாக ஒரு கதை இல்லை, ஒரு அழகிய ஒரு சரித்திரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் எல்லா நபிமார்களையும் ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நபிமார்களை பற்றி, இப்போ உதாரணத்துக்கு மூசா நபி எடுத்துக்கிட்டா குர்ஆன் முழுக்க நெடுகிலும் மூசா நபி ஒவ்வொரு ஜுஸுலையும் வருவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் மட்டும்தான், இந்த சூறாவில் மட்டும்தான் ஒரு நபியினுடைய வரலாறு முழுவதுமாக இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான அந்த சூறாவினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் எல்லா வசனங்களிலும் நமக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்கின்ற பொழுது, யூசுப் நபி ரொம்ப அழகானவங்க. யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அழகை போற்றுவது என்று சொன்னால் இந்த உலகத்திலே பாதி அழகு என்று சொல்லலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு அழகு, அவர்களுடைய அழகு வர்ணிக்க இயலாது. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று நாம் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு படிப்பினையாக இந்த சூறாவிலிருந்து நான் சொல்லுவதற்காக நான் ஆசைப்படுகின்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களை நிந்தித்தவர்களையும் வேதனை செய்தவர்களையும் கொடுமைகள் செய்தவர்களையும் பெருமானார் அருளே உருவானவர்களாக ரஹமத்தானவர்களாக இருப்பதன் காரணத்தினால் அவ்வளவு கொடுமைகளையும் மன்னித்தார்கள். நபியை கொல்ல முனைந்தவர்களையும் மன்னித்தார்கள். நபியை கொல்வதற்காக சாப்பாட்டிலே விஷத்தை கொண்டு வந்து கொடுத்த பெண்மணியையும் மன்னித்தார்கள். பெருமானாரை கல்லால் அடித்த அந்த தாயிஃப் வாசிகளையும் மன்னித்தார்கள். பெருமானாருடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்து அவருடைய நெஞ்சை பிளந்து உள்ளே உள்ள சதையை எடுத்து, ஈரலை எடுத்து கடித்து துப்பி அவ்வளவு வன்மம் கொண்டு நிறைந்திருந்த ஹிந்தா என்ற பெண்மணியை பிற்காலத்தில் மன்னித்தார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை வழிநடுகிலும் யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ, கொடுமை செய்தார்களோ அத்துணை பேர்களையும் மன்னித்தார்கள். இப்படி அருள் உருவான மன்னிப்பு என்கின்ற அந்த பண்பு இருக்கிறது இல்லையா, இந்த பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பண்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. முஹம்மது நபி அந்த ஊர் மக்களையே மன்னித்தார்கள். எப்படி? ஃபத்ஹ் மக்கா என்ற அந்த நிகழ்வு, அதுவும் ரமதானில் தான் நடந்தது. ஃபத்ஹ் மக்காவுடைய நாளிலே தன்னை ஊரை விட்டு விரட்டி அடித்த அந்த மக்களை அவ்வளவு படை சூழ எல்லா ஆக்கிரமிக்கக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொண்டு இருந்த பொழுதிலும் கூட அந்த மக்களை திரும்ப உள்ள போகும் பொழுது மக்காவில் அந்த ஊரையே மன்னித்தார்கள். அப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் என்று. உங்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க, முஹம்மது வர்றாரு, வந்தாருண்டா நம்ம அவரை விரட்டி இருக்கிறோம், அவருக்கு என்னெல்லாமோ நம்ம செஞ்சிருக்கிறோமே, இந்த கொடுமைகளை எல்லாம் நினைத்து நம்மை துன்புறுத்துவாரோ, அல்லது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டாங்க நம்ம கதி அவ்வளவுதான் அப்படின்னு.
நம்ம முடிஞ்சது இன்னைக்கு சாக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை குனிந்தவர்களாக அந்த நகரத்திற்குள் நுழைந்தார்கள். தலையை குனிந்தவர்களாக உள்ளே நுழைந்து காபாவுக்கு வந்து தொழுது அங்கு உள்ள இறை நிராகரிப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அந்த நாளிலே மிக கம்பீரமாக அத்துணை பேரையும் இரக்க குணத்தோடு பார்த்து மன்னித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே மாதிரி சிச்சுவேஷன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் ஏற்படுகிறது. இது சொந்த பந்தங்கள், நபிக்கு சொந்த பந்தங்கள், ஊர் மக்கள் எல்லாம் சொந்தம். யூசுப் நபியுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது, ஒண்ணுமே அறியாத பச்சிலம் பாலகனாக இருந்த பொழுதே தன்னோடு பிறந்த தன் தகப்பனுக்கு பிறந்த அந்த சகோதரர்கள் குடும்பத்தார்களே விளையாட கூட்டிட்டு போறோம்பா அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி தந்தை இடத்தில் சொல்லி கொண்டு யூசுப் நபியை அழைத்து கொண்டு பாசமாக கூட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த பாலடைந்த கிணற்றில் முதல்ல அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, முதல்ல யூசுஃபை நம்ம கொன்னுருவோம். ஏன்னா தகப்பன் யாக்கூப் நபி எப்ப பார்த்தாலும் யூசுப் நபியை தான் எடுத்து பாசமா பார்க்கிறாரு, கொஞ்சிறாரு, நமக்கெல்லாம் அந்த பாசத்துல பங்கு தர மாட்டேங்கிறார் என்ற அந்த பொறாமையின் காரணத்தினால யூசுப் நபியை கொன்னரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல ஒருத்தர் நல்லவர் இருந்து என்ன சொன்னாரு, இல்ல இல்ல கொல்ல வேணாம், நாம கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துடலாம், பாவம் எங்கேயாவது பொழைச்சிக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு முடிவு எடுத்து கடைசியில கொண்டு போய் சரி கிணத்துலையா தள்ளி விட்டுறலாம், யாராவது பயண போக்குல வரவங்க யாராவது பார்த்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாலடைந்த கிணற்றில் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போயிடறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இப்படி தன்னுடைய உடன் பிறந்தவர்களே துரோகம் செய்தார்கள். தன்னுடைய கூட இருந்த குடும்பத்தில் உள்ளவங்களே எப்படி வாரி அரவணைக்க வேண்டுமோ, அரணாக இருக்க வேண்டுமோ, அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரோகம் செய்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பலவிதமான சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டது. அவர்கள் வளர்ந்தார்கள், கொண்டு போய் மார்க்கெட்ல விற்க பார்த்தாங்க. அப்படியே அங்கேருந்து மலிக் அங்க உள்ள அரசர் வாங்கிட்டு போய் தன் வீட்டில் வளர்த்தாரு. யூசுப் நபி அவ்வளவு அழகானவர்கள் அங்கே வளர்க்கப்படுகிறார்கள். அங்கு சோதனை, அந்த வீட்டிலேயே ஒரு பெண் யூசுப் நபி மீது இவர் வாலிபமானது பிறகு மையல் கொள்கிறார்கள், ஆசை கொள்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர்கள் தப்பித்து ஒரு நிலைக்கு வந்து ஜெயிலில் தூக்கி போடப்படுகிறது. ஜெயிலுக்கு போய் சிறைவாசமும் இருந்தார்கள். சிறைவாசமும் இருந்து அங்கே எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த குற்றமும் செய்யவில்லை, நிரபராதியாக இருந்து இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து ஒரு நேரம் வருகிறது, அந்த நாட்டினுடைய அரசனுக்கே ஒரு கனவு விளக்கம் தேவைப்படுகிறது. யூசுப் நபிக்கு அந்த விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதை கேள்விப்பட்டு யூசுப் நபியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த நாட்டில் பஞ்சம் வரப்போகிறது என்றெல்லாம் அதற்கு விளக்கம் யூசுப் நபி கொடுக்கிறார்கள். நானே இந்த கசானாவை பார்த்து கொள்கிறேன், நானே நிர்வகிக்கிறேன் என்று இன்னி ஹஃபீதுன் அலீம் என்று சொல்லி நானே இந்த கஜானாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த அரசாங்கத்தில் சொல்லும் பொழுது அந்த அரசர் ஒற்றுக்கொள்கிறார். யூசுப் நபியை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக அங்கு ஆக்குகிறார்கள். அப்படி ஆக்குகின்ற பொழுது யூசுப் நபி மிக திறமையாக அந்த சிச்சுவேஷனை அந்த சந்தர்ப்பத்தை கையாளுகிறார்கள். அந்த ஊரெல்லாம் காப்பாற்றப்படுகிறது பஞ்சத்திலிருந்து. இப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது யூசுப் நபியை ஒரு மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அல்லாஹ் எப்படி ஆக்குறான் பாருங்க. யாரெல்லாம் அந்த மக்களை யூசுப் நபியை இப்படி செய்தார்களோ, துரோகம் செய்தார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தேடி யூசுப் நபியை தேடி வர வைக்கின்றான். இது நமக்கெல்லாம் ஒரு பாடம் என்னண்டா, நம்மை உதாசீனப்படுத்தியவர்கள், நம்ம சின்ன வயசுலையும் சரி, நம்மளுடைய வியாபாரத்திலையும் நம்ம எல்லாம் உதாசீனப்படுத்துறாங்க, அல்லது நம்மை கேவலமா நினைக்கிறாங்க, திட்டுறாங்க, துரோகம் பண்றாங்க, இப்படியெல்லாம் நம்ம நிந்தித்து கொள்ள தேவையில்லை. ஒரு காலம் வரும், அப்பொழுது நிச்சயமாக அவர்கள் எல்லாம் நம்ம காலடியில் விழுவார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்க்கலாம், இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். பொறுமை மட்டும் மிக அவசியம், ஈமான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நம்மை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தி, யாரெல்லாம் நம்மை கேவலப்படுத்த நினைத்தார்களோ, நமக்கு கெடுதல் நினைத்தார்களோ, அவர்களை எல்லாம் நமக்கு கீழே கொண்டு வந்து நிப்பாட்டுவான். யூசுப் நபிக்கு அதை மாதிரி நிப்பாட்டினான் ஆண்டவன். அந்த மக்கள் எல்லாம் எப்படி முகமது நபிக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நின்று பாவம் மன்னிப்புக்க வேண்டி தேடி நின்றார்களோ, அதுபோல
இந்த உடன் பிறந்தவர்கள் எல்லாம் பஞ்சம் அடிப்பட்டு பஞ்சத்திலே கஷ்டப்பட்டு ஒருவேளை உணவு கிடைக்குமா, தானியம் கிடைக்குமா என்று சொல்லி யூசுப் நபியை தேடி வர்றாங்க. அப்ப யூசுப் நபி கண்டுகொள்கிறார்கள் சகோதரர்களை. யூசுப் நபியை இந்த சகோதரர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா சின்ன வயசுல கலந்து போனதில்லை. அப்ப சொல்றாங்க, காலஹல் அலிம் தும்மா ஃபால் தும்பி யூசுப், யூசுஃப்ங்கிற ஒருத்தரை நீங்க என்ன பண்ணீங்கன்ற ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் உடனே அப்படி திடுக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த யூசுப், நீ யூசுஃபா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாங்க. இப்ப 2 பேரும் ஒன்று, அதாவது குடும்பத்தோடு ஒன்றிணைகிறார்கள். ஒன்றிணைந்த சந்தர்ப்பத்திலே என்ன நடக்கும்? அவங்க எல்லாம் பயந்தாங்க. நம்ம இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டோமே, நம்மளை என்ன செய்வார்? இவர் வேற மினிஸ்டரா வேற இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா நம்மளை பிடிச்சி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அப்பொழுதும் ரசூலுல்லாஹ் அன்ன சொன்ன மாதிரியே யூசுப் நபி சொன்னார்கள், அதே வார்த்தையை சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்னைக்கு உங்களுக்கு எந்த பழிவாங்குதலும் கிடையாது, உங்களை எல்லாம் மன்னிச்சிட்டோம், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த மன்னிப்பு என்கின்ற அந்த குணத்தை முகம்மது நபிக்கு எப்படி அந்த குணம் இருந்ததோ அது போன்று யூசுப் நபிக்கும் இருந்தது. 2 பேரும் ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க 2 சந்தர்ப்பத்திலையும். ஆக இது நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், அவ்வளவு துரோகம் இழைக்கப்பட்ட பொழுதும் இவர்கள் மன்னிக்க தயாராக இருந்தார் என்றால் அது நபிமார்கள். அந்த குணத்தை நாமும் கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பாங்க, பரவாயில்லை பண்ணிட்டு போட்டோம், அல்லாஹ் அவங்கள பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம துரோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு அல்லாஹ்வுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா, பொறுமையாக இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு அதை அப்படி நன்மையாக்கி தருவான். இந்த ஒரு மன்னிக்கும் குணம் நம்மிடத்தில் இருக்கின்ற வரையிலும் பழிவாங்குதல் என்கின்ற குணம் இதற்கு ஆப்போசிட்டானது. இந்த பழிவாங்கக்கூடிய குணம் நமக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. இது நபிக்கும் இருந்ததில்லை. அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவர்களே அல்லாஹு தாலா நேசிக்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய அவருடைய அந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. அவருடைய அருமை மகளார் ஆயிஷா அம்மையார் அவர்களை பற்றி அவதூறு பேசப்படுகிறது. பத்தினித்தனமான இந்த உம்முல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா அம்மையார் அவர்களை பற்றி ஒரு சந்தர்ப்பத்திலே முனாஃபிக்குகள் அவர்களுடைய அந்த பத்தினித்தனத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே பேசிக் கொள்கிறார்கள். அதுல ஒருத்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொந்தக்காரர், மிஸ்தஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. அவருக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் நாயகம் தான் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அவர் இப்படி பேசின விஷயம் அபூபக்கர் நாயகத்துக்கு தெரிஞ்சதும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. என் சொந்தக்காரனா இருந்துட்டு இப்படி பேசிட்டானே. சொந்தக்காரன் தான் உலகத்துல நமக்கு ஆப்பு வைக்கிறவனா இருப்பான் அதிகமா. இதுதான் உண்மை, அப்படித்தானே? நம்ம என்ன செய்யணும்னு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது சொந்தக்காரன் தான் நமக்கு முட்டுக்கட்டை கொடுப்பான். நம்மளை பத்தி தவறா நினைக்கிறவன் தான் நினைப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இனிமேல அந்த மிஸ்தஹுக்கு நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன், நான் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருந்த காசை நிப்பாட்டிடுறேன், அவரை மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா தன்னுடைய அருமை மகள் பற்றி தப்பா பேசிட்டார்ல. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தர்ப்பத்தில், நான் மன்னிக்கிறவன் என்ன நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான் ஆண்டவன். நான் உங்களெல்லாம் மன்னிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்படி விரும்புனீங்கன்னா அவங்கள மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அவங்க உண்மையே உணர்ந்ததுக்கு பிறகு மன்னிச்சு விடுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகம் அப்படியே அந்த வெறுப்பை தூக்கி எறிந்து விட்டு கூட கூட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகமாக ஆக்கி கொடுத்தாங்க அப்படின்னு. ஆக நாம் மன்னிப்பு என்கின்ற அந்த மகத்தான குணத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய குணம், யூசுப் நபியுடைய குணம், நபிமார்களுடைய குணம், நல்லடியார்களுடைய குணம், அந்த குணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோமாக. வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.